Hey guys, welcome back to another video. So இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் லைக் இந்த வாரத்தில் நான் என்ன வச்சுட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு இட். முதல்ல நேஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மங்களகரமா வீக் எங்க ஓப்பன் ஆச்சு. ஸோ வீக் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இதுதான் இந்த வாரத்தோட ஓப்பனிங். ஓப்பன் ஆகிறதுங்க ஈஸி. மார்க்கெட் டஸ் டூ திங்ஸ். ஓகேவா? இன் ஆர்டர் ஃபார் price to go higher, it needs to, in order for price to go lower, it needs to. இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் நான் கடைசியா சொல்றேன். இல்ல ஆனா இப்படியே சொல்லிடலாம். In order to go higher, price needs to go lower, aka rebalance. அடுத்தது in order to go higher, in order to go lower, it needs to go higher, aka rebalance. ஓகேவா? இதுதான் ப்ரைஸ் பண்ணோம். ப்ரைஸ் ஜஸ்ட் டூ திங்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ நான் சார்ட்ஸ்க்கு வரும்போது என்னோட வீக்லி ட்ரா இங்கே ரெடியாக இருக்கு என்கேல. ஸோ ஐம் கோனா புல் த லெவல்ஸ் தட் ஐம் கோனா பிளே. எனக்கு இந்த ஒரு எஃப்இஜி பர்டிகுலர்லி இந்த எஃப்இஜி என் கண்ணை ஊற்றிக்கிட்டே இருந்தது. அகைன் திஸ் இஸ் த PDRA, which is more important for me than any PDRA. நீங்க கேட்கலாம் ஏன் ப்ரோ இந்த எஃப்இஜி எடுக்கல, ஏன் ப்ரோ இந்த எஃப்இஜி எடுக்கல, blah blah blah. But this FPG holds a lot of power. So I have two dealing ranges. One, this section, which almost aligns with the 50%, and there is this liquidity, particularly. Let me mark it out for you. This liquidity, let me show you once again. So in the liquidity I'm pending in this. Where in the dealing range now? This swing, this overall swing. So now week start on only now port in the rend line, which means these low, previous week low, and previous Friday low. So in the rend liquidities தான் என்னோட டார்கெட்டாக இருந்தது. என்னோட மெயின் டார்கெட் ட்ரான் liquidities தான் இருந்தது ஃபார் திஸ் வீக். நான் என்ன சொன்னேன், என் பயாஸ் புல்லிஷ். ஸோ மேலே போட்ட ஸ்டேட்மெண்ட் படி மேலே in order to go higher, price needs to come lower, which is aka rebalance the premium discount. ஸோ நான் போட்டு ஸ்டாக் பண்ணிட்டேன். நான் மண்டே யூஸ்வலி ட்ரேட் பண்ண மாட்டேன். as you guys know, I don't trade Mondays. ரொம்ப ரேராக தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ மண்டே ப்ரைஸ் ஆக்ஷன் நான் விட்டுட்டேன். கம்மிங் பேக் டு டியூஸ்டே, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ட்ரூ வீக் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ எதை வாங்குறதுனாலும் இன்கேஸ் லோ ஆஃப் த வீக் ஐ ஆஃப் த வீக் பிடிக்க போறோம்னா ட்ரூ வீக்கு கீழே பிடிக்கணும். லோ ஆஃப் த டே ஐ ஆஃப் த டே பிடிக்கணும்னா ட்ரூ டேக்கு கீழே மேலே பிடிக்கணும். ஸோ நான் லோ ஆஃப் த வீக் செட்டப் இது. நான் இது ஒரு ஸ்விங் மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ லோ ஆஃப் த வீக் செட்டப் பிகாஸ் திஸ் இஸ் A+++ செஃப்கிஸ் கிரைட்டீரியா ஃபார் மீ. ஸோ நான் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் எங்கே வந்தேன்னா இங்கே இந்த செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். லெட் மீ ஷோ யூ ஹவ் ஐ பிளான்ட் திஸ் ட்ரேட். ஸோ செல்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன், which is 745, 930 ஓப்பன் ஆக போகுது. திஸ் இஸ் 930 ஓப்பன். ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லோ டைம் ஃப்ரெண்ட்ஸில் ஐ காட் அ கன்ஃபர்மேஷன், பட் என்ட்ரி எனக்கு டேக் ஆகல, which is செகண்டரி திங். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் இன் M1. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இங்கே மேலே இந்த டர்ட்டில் சூப் அடிச்சுது. Again there was this SMT, which is also an important SMT which occurred at the 930 open. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் 8:30க்கு நியூஸ் கிடையாது மண்டே. அப்ப 9:30 தான் ஜூடாஸ் கொடுப்போம், which is again a manipulation. So I was waiting for this candle to get broken. So this is the CAST for me because this is the last upside candle which turtle soup the left hand side high. So இந்த 60 ஓட இப்போ ஒரு கேண்டில் வரும் பாருங்க, துடிக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப புஷ்ஷுன்னு கீழே வந்துருவோம். சரியான கேண்டில் இது, ஒரு கேண்டில் சரியான டிக்கு. ஸோ எனக்கு என்ட்ரி மிஸ் ஆயிருச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட்டிங். ஓகே, இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ ஐ பிளேஸ் மை லிமிட் ஹியர், ஸ்டாப்ஸ் அபவுட் திஸ், அண்ட் எனக்கு டார்கெட் ஸ்க்ரீனாக இருக்கு கீழே ட்ரான் லிக்விடிட்டிஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் 2.5 hour. 2.5 கூட இல்லை, 2 hour தான் எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறேன். இப்போ நாட் ராங். ஸ்டாப்ஸ் ஆஃப் தீஸ் கைஸ். நல்லா பாருங்க, வந்தானா இந்த கேண்டில் டேகே கொடுக்கல எனக்கு. லைக் இட் லிட்டரலி ஜஸ்ட் மெல்டட். ஸோ என் டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு என்ன, இது வந்து கவுண்டர் ட்ரேட். ஓகேவா? திஸ் இஸ் நாட் அ ப்ரோ ட்ரெண்ட், திஸ் இஸ் அ கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ அகைன் ஐம் ஸ்விட்சிங் டு M15 ஸ்விட்ச் பண்ணும்போது இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க வேற என்ன கான்ஃபிடன்சஸ் இருந்தது ப்ரோ இந்த ட்ரேடுக்கு உங்களுக்கு அப்படின்னா. ஸோ தேர் வாஸ் திஸ் டெய்லி CRT, which is லாஸ்ட் வீக்கோட ஃப்ரைடேயோட கேண்டலுக்குள்ள மண்டே மாட்டிங்கன்னா டியூஸ்டே ரேன் த ஃப்ரைடே ஸ்லோ. பட் இது எனக்கு ஃபெயில் ஆகும் தெரியும். நான் ஏன் சொல்ல வரேன், பிகாஸ் திஸ் இஸ் அ ஷாலோ ரன்.
ஷாலோ ரன்னா ஒண்ணுமே இல்லை, லைக் ஜஸ்ட் கிஸ் கொடுக்கறது, இதுக்கு பேர் ஷாலோ ரன்னு சொல்லுவாங்க. இது என்கியூல மட்டும் தான் அது பாசிபிள், மற்ற பேஸ்ல ஐம் நாட் ஷோர். And there was this daily FEG. As you guys know, this is my model, internal to external daily CRT, which is I need a candle range and the FEG. For me, it is the A++. So now wait பண்ணிட்டு இருந்தேன் M15 and there was this SMT also. If you guys don't see it, these Friday lows got turtle soup on NAS, but on YM and ES it didn't. See, YM தூக்கல, ES தூக்கல, and YM was way far away. YM தூக்கல. So there was this SMT, which is again a timed SMT, and this is the 10 AM candle. So 10 AM power of 3 படி பார்த்தா 10 AM இப்போ ஓப்பன் ஆக போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஓப்பன் டர்டில் சூப், இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி டர்டில் சூப் நடந்திருக்கும். Turtle soup the previous 4-hour candles low. So நான் இங்க என்ட்ரி ஆயிட்டேன். Stop loss was below this low. ஏன்னா இது பழக்கப்பட்ட செட்டப், because this is the swing trade that I planned. Unfortunately, இப்ப நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு. நல்லா போயிட்டு இருந்தானா இந்த ஒரு டிப்பு வந்ததா, இப்போ ஒரு டிப்பு வரும் பாருங்க, இந்த டிப்பு தான். இந்த டிப்பு வந்துட்டு இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த பிரேக்கர் ஃபார்ம் ஆனே நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் இந்த லோக்கு மூவ் பண்ணிட்டேன், which means I moved my stop loss technically to these lows. ஏன்னா டிஸ்பிளேஸ் ஆயிட்டான் பிரைஸ், திஸ் இஸ் பிஎம் செஷன், டிஸ்பிளேஸ் ஆயிட்டான். ஸோ நான் அடுத்த நாள் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி கேப்ல ஓப்பன் ஆகி மேலே போயிடுவான்னு நினைச்சேன். நான் நினைச்சது கேப் தான், கேப்ல ஓப்பன் ஆவான் 100% தெரியும். ஏன் நான் 100% அவ்வளோ ஷியரா சொன்னா, அப்பதான் இந்தியா பாகிஸ்தான் குண்டு போட்டானுங்க. நேத்தா சொன்னீங்க, இது என்னைக்கு, இது டியூஸ்டே, நேத்து என்ன வெனஸ்டே, நேத்தா குண்டு போட்ட சொன்னாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் எனக்கு ஸ்டாக்ல காலில் காட்டும். பட் இங்க நடந்தது என்னன்னா, என்ன பிரேக் ஈவன்ல ஸ்டாப் பண்ணிட்டு, பிரேக் ஈவன்னா லிட்டில் பிட் ஆஃப் ப்ராஃபிட். ஏன்னா என்ட்ரி இங்க இருந்தது, நான் ஸ்டாப்ஸ் இங்க மூவ் பண்ணதுனால லிட்டில் பிட் ஆஃப் ப்ராஃபிட் நான் ஸ்டாப் அவுட் ஆயிட்டேன். பட் சி வாட் ஹேப்பன், பூம், அகைன் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அடுத்த நாள் வந்தேன். ஸோ இது என்ட்ரி எடுத்தேன், பிரேக் ஸ்டாப் பிரேக் ஈவன் வச்சுக்கலாம், பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வெயிட். அகைன் நான் அடுத்தது பார்த்தது என்னன்னா, இது ஒரு டேட்டா ஹை டேட்டா லோ. இது எப்படி ப்ரோ டேட்டா ஹை டேட்டா லோன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, திஸ் கேண்டில் அக்கர்ட் இன் எவ்ரி சிங்கிள் மார்க்கெட். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா இந்த 18 என்ற கேண்டில், NQ, ES, OM on every pair that is kind of looking like data high data low. So I was just playing to wait to play the data high data low. மார்க்கெட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், which is இது ஒரு குட்டி MMXN curve. இது ஒரு குட்டி MMXN curve. ஒரிஜினல் கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் ஸ்மார்ட் மணி ரிவர்சிங் நடக்கும். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 8:45 இந்த கேண்டலோட ரீபேலன்ஸ் இருக்குல்ல, இங்க வந்து என்னோட முதல் என்ட்ரி போட்டேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு கீழே வந்துட்டா மார்க்கெட் தீஸ் லோஸ் ஆர் அகோனா ஹண்ட் அகைன். ஏன் நான் இந்த லோஸ் அகைன் ஹண்ட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணன்றது இப்போ சொல்றேன். அடுத்த என்ட்ரி நான் எங்க போட்டேன்னா, இந்த இமீடியட் ரீபேலன்ஸ்ல 9:30 ஓப்பனை மொத்தமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேஸ் லிமிட் ஹியர் அண்ட் மை ஸ்டாப் லாஸ் வாஸ் தி சைஸ், லைக் கைண்ட் ஆஃப் 1:1.5 இருந்தா. ஏன்னா இந்த ஐஸ் வச்சுன்னா ஆல்ரெடி there was this SMT which put on NY open, so this is gonna stay for a while until the drawn liquidity is met. So the drawn liquidity was -4 stands in these things and 2.5 stands in these things. So I was damn confident. இங்கதான் இன்னொரு மேட்ரு ஒன்று நடந்துச்சு. இப்ப 9:30 ஓப்பன் ஆக போகுது. நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் செல்லு தான். இங்கதான் இந்த CAST வந்ததுல, which means இந்த CAST வந்தோடனே I went another position. லைக் இங்க ஒரு கான் தான் போட்டிருந்தேன், ஸோ நான் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணிட்டேன் இந்த 60 வந்ததுக்கு அப்புறம். ஸோ இங்க இருந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் இங்க மூவ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து $200 ரிஸ்க் வச்சிருந்தேன். நான் ஸ்டாப்ஸ் மூவ் பண்ணிடாம இருந்தாலே திஸ் வாஸ் a profitable trade for me, but shit happens. I moved my stop loss here as soon as I saw this 60 as a pattern trader and I hit it. என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, which costed me around $188 to lose. But again, நான் எங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன் these highs. So let me mark it out for you. These highs are the protected highs. நல்லா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 10:30 ஓப்பன் ஆகும். 10:30 கேட்டேன் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. 10:30 பவர் ஆஃப் 3 ட்ரேட் பண்ணி பாருங்க. இதுதான் ப்ரீவியஸ் 30 மினிட்ஸோட ஹை. 10:30 ஓப்பன் ஆனா இந்த ஹையை டர்ல்ஸ் படிப்போம். If you can't see it clearly, it turns up the high. Turns up. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அப்பதான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் சைட் பை சைட். ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் லெட் இட் பிரேக் திஸ் பிரேக்கர். ஏன்னா அங்க மேல கச்சடான இருந்தது, லைக் இங்க பாத்தீங்கன்னா கச்ச 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 இருந்தது. ஸோ நான் அந்த பிரேக்கர் வரைஞ்சு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ்
If you pull the standard deviation, it is a perfect chef kiss. See, 2.5 these data lows and -4 is my overall drawn liquidity. These lows which is அந்த லோ ஃபெயில் ஆயிடும் தெரியும். அதை நான் ஏன்றது இப்போ சொல்றேன். இப்போ இங்க வந்துட்டா அந்த பிரேக்கர் உடச்சா எக்ஸ்பெக்ட் என்ட்ரி போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக்கர் காட் பிரேக்கர் உடச்சிட்டான். ஸோ ஐ வென்ட் மை லிமிட் ஹியர். சி, இந்த ட்ரேடும் எனக்கு டேக் ஆகல. அப்படியே ஊத்தணும் கதற 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 இங்க ஃபுல் டார்கெட். மை ஸ்டாப்ஸ் ஆஃப் திஸ் இஸ் அரௌண்ட் 3 hour ட்ரேட். அப்படியே கதற 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 ஊத்தணும். And then my final TP was written. Almost these are all NFP, FOMC, FOMC chops. Chop, 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 chop. Now it will, you can see that it was sell upper. And there we go. Let's go, baby. Sell up on that. இப்பதான் சொல்றேன் நான் ஏன் அந்த லோ ஃபெயில் ஆயிடும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் இந்த லோ நான் முன்னாடி நாள் எடுத்தது ஃபெயில் ஆயிடும்னு சொன்னா, சி அகைன் இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளவு கீழே வந்துடக்கூடாது. எப்ப எனக்கு இந்த லோவை தட்டினானோ அடுத்த நிமிஷமே தெரிஞ்சு மார்க்கெட் இந்த லோ அகைன் இன்னொரு தடவை ஸ்வீப் பண்ணுவான். நான் சொன்னேன் பாத்தீங்களா ஷாலோ ரன் அப்படின்னு. இதுதான் அந்த ஷாலோ ரன். எப்பவுமே அந்த ஒரு லிக்விடிட்டிக்கு லைட்டா ஒரு டிக் 2 டிக் மட்டும் கீழே போயிட்டு வரக்கூடாது. லைக் இட் நீட்ஸ் டு கோ லோவர். அந்த லிக்விடிட்டிக்கு கீழே மார்க்கெட் ரன் ஷாலோ ஆகணும். லைக் இப்படி பாடி க்ளோஸ் வைக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஷாலோ ரன். இந்த இடத்துல இதை நீங்க இப்படியும் சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு 3 டிரைவ், விச் இஸ் ஃபர்ஸ்ட் டிரைவ், செகண்ட் டிரைவ் அண்ட் தேர்ட் டிரைவ். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 3 டிரைவ், பெர்ஃபெக்ட் 3 டிரைவ். பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டிரைவ், செகண்ட் டிரைவ், தேர்ட் டிரைவ். ஸோ அகைன் திஸ் இஸ் 3 டிரைவ். பட் ஆன் த செகண்ட் ஹேண்ட் இங்க மேல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் LRLR. This is LRLR. And on a higher time frame basis, this is the LRLR. Friday high, Monday high, Tuesday high, Wednesday high. So all the 3 days highs are protected. So நான் இங்கதான் என்ன பண்ணா, இப்ப இந்த M15ஓட இது திரும்பும். FEJ மாதிரி I will get my CSD. And there we go. So என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல லிமிட்டை போட்டு விட்டேன். My stops was these lows. And my target was, first target will be data high. Again, this is a data high, data low kind of play. If you want to see it in a bigger picture, first liquidity sweep and then turtle soup. Liquidity sweep நடந்து ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் லாங் அடிச்சு ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பாங்க. I was waiting for a turtle soup. இதுதான் என்னோட மாடல். நான் அவ்வளோ ரிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். No turtle soup, no trade, simple as it. ஸோ இப்போ எனக்கு ஃபில்லு கிடைக்கும். ஃபில் கிடைச்சிச்சு. இதை நான் எல்லா இடத்துக்கும் நேற்று லைவ்ல யூடியூப்ல தான் எடுத்துட்டு இருந்தேன். இஃப் யூ கைஸ் ஆர் நாட் ஷோர். And again there was some chop and then boom, வாயிலா இங்க இன்னொரு பொசிஷன்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சேன். அகைன் இந்த ஃபைனல் பிரேக்கர்ல இன்னொரு பொசிஷன் ஸ்டாப் லாஸ் இங்க ஆல்மோஸ்ட் அப்லோட் ஆயிருக்கணும். பட் இந்த லூஸ் தொடக்கூடாதுன்னு ஒரு பெட் இருந்தது. ஸோ இட் பிளேட் அவுட். அண்ட் தென் அகைன் ஈவென்ச்சுவலி இந்த ட்ரேடுக்கான ஃபர்ஸ்ட் டிபி, ஏன்னா இது வந்து இன்ட்ரா டே பொசிஷன்ஸ்ன்றதுனால இதுக்கெல்லாம் டிபி கம்மியாக தான் செட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிபி இங்கே 90% இங்கே எடுத்துட்டேன். ரெஸ்ட் பிரேக் நடிச்சது. அடுத்த நிமிஷமே வந்து பிரேக் நடிச்சான். ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் தென் இந்த ஒரு பர்டிகுலர் சிக்னேச்சர் நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் சார்ட்ஸ், திஸ் இஸ் த பர்டிகுலர் ஹீட் சிக்னேச்சர் தட் யூ வில் see in price. ஒரு மூவ் நடக்கும். அந்த மூவ் நடந்து அதை அடுத்த நிமிஷமே இன்வாலிடேட் பண்ணுவோம். பட் அந்த இன்வாலிடேட் பண்ற இடத்துல யூ கேன் see a 1 minute CIST. So I went another position here. This is a tiny scalp, like a 2 hour scalp. When I late night I was just went for a 2 hour, nothing much. So this is a 2 hour scalp. Day இங்க க்ளோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் க்ளோஸ் ஆகல. You can see day close ஆகி and then new day opened up with a gap up. And boom, gap up. ஸோ நான் இந்த ட்ரேடுக்கு பிரேக் எல்லாம் எதுவுமே போடல. ஏன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்தேன். இந்த ட்ரேட்ஸ்ல எடுத்த ப்ராஃபிட்ல என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பரா தான் எப்பவுமே ஆசைப்படுவேன். ஸோ அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் மட்டும் நான் ரிஸ்க் வச்சேன். அண்ட் இட் கேவ் மீ சம் குட் ப்ராஃபிட். ஒரு ப்ராஃபிட் சொல்ல முடியாது, லைக் சம் ப்ராஃபிட். $1 is $1 for me, so I don't care how much. And நான் காலைல ஏஞ்சி வரும்போது my TP got hit. You can see, there we go.
There we go. Boom. Chef kiss. So this is the trades that I took on NAS this week. ரெண்டு ட்ரேட் மிஸ் ஆச்சு, ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடிச்சது, அண்ட் ஃபைனலி இட் கேவ் மீ வாட் ஐ நீடட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் எடுக்க முடியல, ஏன்னா ஓவர் நைட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ல ஓவர் நைட் கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது, ஐ வுட் ஹவ் டு கெட். ஸோ வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நவ், இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த லோஸ் வரைஞ்சி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். பட் மார்க்கெட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த வே, கொஞ்சம் வந்துருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் போட்டு ஃபுல் மோர் ட்ரேட் பண்ணிப்பேன். பட் நான் தான் லெஸ், எனக்கு கிடைச்சதை நான் சாப்பிட்டு வந்துட்டேன். This is the day that I am looking, and gold பார்த்து வச்சிருந்தேன். ஸோ கோல்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, ஏஎம்டின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவன் ஏஎம்டின்னு கீழே இறங்கிட்டான், விச் அகைன் என் பயாஸ் என்னை காப்பாத்திருச்சு. நான் வந்த பயாஸ் பை, இப்போ மார்க்கெட் விழுந்தது செல். ஸோ ஐ ஒன்ட் டச் கோல்ட் அன்லெஸ் அண்டில் இட் கிவ்ஸ் மீ சம்திங் எல்ஸ் டு ஒர்க் ஆன் வித். அகைன் யூஎஸ்டி செஃப் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏன் நான் யூஎஸ்டி செஃப் பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா நீங்க டாலரோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டாலருக்கான டார்கெட்ஸ் இன்னும் ஸ்டில் இங்கே இருக்கு, ஹையர் டார்கெட்ஸ் இங்க இருக்கு. வேற யூரோப்பு லோவர் டார்கெட்ஸ் இருக்கு. யூரோல பொசிஷன் ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஜிவிபிலேயே எனக்கு அது அருமையான ட்ரேட் வந்து, பியூட்டிஃபுல் ட்ரேட் வந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன் காலைல, ஏன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன் கோல்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையில. ஸோ நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல, கோல்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தனால. பட் ஜிவிபி கேவ் மீ a good பியூட்டிஃபுல் செட்டப். ஸோ டோட்டல் சூப், ஏஷியன் ரிவர்சல், M15 CIST ஃபில் வந்திருக்காது ஆப்வியஸ்லி. ஸோ பட் நான் க்ளோஸ் வச்சுன்னு எடுத்துட்டு இருப்பேன். டார்கெட் தீஸ் ஐஸ். நான் யூரோவோட இன்னைக்கு ஜியோல தான் ஃபோக்கஸ்டா இருந்தேன், ஏன்னா இன்னைக்கு ஜிபிபிக்கு நியூஸஸ் இருக்கு ஈவினிங், விச் இஸ் அகைன் இன்னொரு 1 hourல நினைக்கிறேன், if I'm not wrong. 7 to டைம் என்ன 5:30, இன்னும் 2 hours நியூஸஸ் இருக்கு ஜியோக்கு. ஸோ நான் ஜியோ ட்ரேட் பண்றது எனக்கு பெட்டரா இருந்தது. பட் இட் கேவ் மீ a பியூட்டிஃபுல் மாடல் டு ஒர்க் வித். பட் நான் தூக்கிட்டு இருந்தேனால தூக்க கழகத்தில் எடுக்கல. அண்ட் நேற்று நான் ஜிபிபி லாங் எடுத்தேன். ஸோ அதை பற்றி பிரேக் டவுன் பார்க்கலாம். நேற்றோட ஜியோ ட்ரேட்ஸ், இதோட டார்கெட் இந்த ஹைலியும் முடிச்சிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி சேம். நான் ஸ்டூடெண்ட் கூட எத்தனை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். வாட் யூ கேன் சி 4 hours CRT, market is in a range. Again, internal FEG was holding the price. FEG killer close rate, if you look closely, FEG killer close rate, FEG was respected. So bias is bullish. My target for short term is Asian highs. So London highs is our target, because this is the trade that I'm taking in London lunch. So now M15 or FEG, IFEG monitor wait பண்ணிட்டு இருந்தேன், and I got the IFEG and I went limit here. Stops below these lows. I target in the highs தான் இருந்திருக்கணும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் புல் பண்ணி ஓவரால் இந்த ஹைஸ்க்கு வச்சிருந்தேன். ஏன்னா இதை நான் M5ல பார்க்கும்போது திஸ் லுக்ஸ் லைக் அண்ட் மார்க்கெட் மேக்கட் பை மாடல். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், நார்மல் ரிவர்சல் நல்லா தான் போயிட்டு இருந்தோம். லைக் மை ட்ரேட் வாஸ் கோயிங் குட். பட் as soon as நான் ப்ரிகாஷன் எடுத்துருக்கணும், பட் ப்ரிகாஷன் எடுக்காது என்னோட தப்பு. as soon as நான் அந்த M15ஓட CAST பார்த்த அடுத்த நிமிஷம் ஐ ஷுட் ஹவ் பீன் ஓகே. இந்த 60 வந்ததுக்கு அப்புறம் ஐ ஷுட் ஹவ் பீன் லாங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஷார்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஓப்பன் பண்ணல. ஏஷியன் ஹை ஸ்டார்ட், ஸோ லண்டன் ஹை ஸ்டார்ட், ஸோ அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ க்ளீன். இந்த அடுத்த M15ஓட ஓப்பனிங்ல என்ட்ரி இருந்திருக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்க இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்கவில்லை. எடுத்தா this would have been my banger trade. Literally bangers, no brain. This would have been my banger trade, but unfortunately நான் எடுக்கல. பட் இதோட பிளான்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸ்லி ஷேர் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏன் இப்போ எடுக்கலன்ற ரீசன் சொல்ல வரேன், பிகாஸ் திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அனலிசிஸ் பேரலிசிஸ் இஸ் ரியல். I got analysis paralysis, and I'm not ashamed to say that I got analysis paralysis. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் என் சர்வர்ல கூட அப்டேட் பண்ணிருப்பேன். ஊருக்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணிட்டேன். மீன்ஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்ப அப்டேட் பண்ணிருக்கேன். May 6th, இப்ப May 8th. இந்த 3 நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் வரணும். H1ஓட சேஞ்ச் இன் ஆர்டர் ஃப்ளோ வந்ததுன்னா நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னு ரீசன் சொல்றேன். நான் சொன்ன இடம் இது. அப்புறம் நான் ஏமாத்துறேன்னு நினைச்சுப்பீங்க. வெயிட், லெட் மீ ஷோ யூ. கண்ணு தெரியவில்லை என்றால் நன்றாக பார்க்கவும்.
திஸ் இஸ் த சேம் ஜிபிபி சார்ட். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஜிபிபி யூஎஸ்டி இருக்கும். 1 ஹவர்ல ஒரு லோ வச்சுட்டு ஹை ஏறி இருக்கானா, அதே மாதிரி 1 ஹவர்ல ஒரு லோ வச்சுட்டு ஹை ஏறி இருக்கானா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் இங்கேருந்தே திரும்பி எனக்கு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்ததுன்னா ஐ வில் பி லுக்கிங் டு ஷார்ட் த மார்க்கெட். ஏன்னா நான் வந்து பையர் ஷார்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் இருந்தால் அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். பட் இங்க என்ன நடந்ததுன்னா, அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிட்டான், லைக் ஓவர் எக்ஸ்பேன்ஷன். அப்போ கூட எனக்கு லைட்டா கான்ஃபிடன்ஸ் இருந்தது இந்த இடத்துல ஷார்ட் போயிடணும் அப்படின்னு, இந்த இடத்துல ஷார்ட் போகணும். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு எஃப்சிஜியா ஃபிளிப் ஆயிருக்கும். யூ வாட்ச் மை வீடியோஸ் ரெகுலர்லி, யூ நோ எஃப்சிஜியா ஃபிளிப் ஆகி பிபிஆர் இருந்தது. பிபிஆர் பவர்ஃபுல் பிபிஆர். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு இங்க இவ்வளோ எஃப்ஜிஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்ததுனால லிட்டர்லி ஐ காட் அனலிசிஸ் பேரலிசிஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நான் ஹெவி ரிஸ்க் எதுவுமே போல. ப்ளஸ் தேர் வாஸ் திஸ் ஃபோர் எஃப்ஜி விச் இஸ் ஹோல்டிங் த பிரைஸ் ஃபார் அ லாங்கர் டைம். பட் இந்த டார்கெட்ஸ் எனக்கு ஓரளவுக்கு கிளீனா இருந்தது. பட் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ஈக்குவல் லோஸ் விட்டுட்டு யூரோ கோல்டு ஜியோ மேல போகாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு புஷ் வந்ததுனால ஐ காட் கன்ஃபியூஸ். இதே புஷ் எனக்கு எஃப்எம்சி வந்தா தைரியமா ஸ்டார்ட் வச்சிருப்பேன். பிகாஸ் ஐ நோ ஹவ் எஃப்எம்சி ஒர்க்ஸ். ஸோ அதுக்கான டேட்டா என்கிட்ட நான் அப்போ ஷார்ட் வச்சிருப்பேன். பட் இது எஃப்எம்சிக்கே முன்னாடி வந்ததுனால ஐ காட் அனலிசிஸ் பேரலிசிஸ் அண்ட் ஐ காட் லாஸ்ட் இந்த டைம். பொய்யால இல்லைன்னா அந்த டாப்பை புஷ்டு உட்காந்துருப்பேன். நான் தான் ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஸோ இதுதான் ஜியோட அப்டேட். Whereas Euroவோட updates, I'm still looking for lower prices because target hit ஆகல. If you see means again GU equal low தான் வச்சிருக்கான். So I'm expecting GBP to go higher and then give a turtle soup here and then go lower because on the highs வந்து it's not a protected high. GU needs to go higher and then turtle soup this and then go lower and then go low to all these lows. இன்னைக்கு தூக்கிடுவோம் அந்த லோஸ் எல்லாம். ஏன்னா இப்போ ஜிபிபிக்கு நியூஸ் வருது. ஸோ இன்னைக்கு தூக்கி முடிச்சிருவோம். டிக்ஸிக்கு ஸ்டில் ஹையர் ப்ரைஸஸ். ஸோ அதனால தான் நான் ஜிபிபி யூஎஸ்டி சிஹெச்எஃப்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் யூஎஸ்டி சிஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ரேஞ்சோட ப்ளே தான். யூஎஸ்டி சிஹெச்எஃப் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போகிறேன். கிளீனஸ்ட் பேர் அந்த பாட்டம் தான் மிஸ் பண்ணிட்டேன். இங்க என்ன தெரியுது, இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், டெய்லி இன்டர்னல் டு டெய்லி எக்ஸ்டர்னல். ஓகே, கான்டெக்ஸ்ட் இஸ் கிளியர். வேற என்ன ரேஞ்ச், ஃப்ரைடேயோட ரேஞ்ச், மண்டே அக்யூமுலேஷன், டியூஸ்டே அக்யூமுலேஷன், வெட்னஸ்டே மேனிபுலேஷன், hit this low and hit previous week low also. If you're not sure, check here, hit previous week low also. So previous week low hit ஆயிடுச்சு, எனக்கு previous day ஓட low hit ஆயிடுச்சு. And again this is the A++ setups for me. So entry இங்க இருந்திருக்கணும் unfortunately, which means இந்த CHT வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்திருக்கணும். இங்க எடுத்திருந்தா இதுதான் my biggest swing. Again 5 hour trade, but unfortunately நான் அங்க இருக்கல. But confirmations இப்ப கிடைச்சிருக்கு. If you look closely, standard deviations also pull பண்றேன். See, market 2.5 on that bounce ஆயிருக்கா, but -4 is still my play, still my draw on liquidity. And அதுக்கு முன்னாடி இந்த -3 இந்த particular highs தான் என்னோட first target இருக்கும். So இதை நான் எப்படி play பண்ண போறேன் அப்படின்னா, see, there is this H4 breaker for me. So order flow bullish மாறிடுச்சு. H4 ஓட order flow bullish turn ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன ஒன்னே உறுத்திக்கிட்டதுன்னா, இந்த ஏசியாவோட லோ டெவில்ஸ் லண்டனோட கேண்டில் டெவில்ஸ் மார்க் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வாட் ஐ வில் பி எக்ஸ்பெக்டிங் இஸ் ஸ்வீப் ஆஃப் திஸ் 1 hour low one more time, லைக் இந்த லோ ஒன் மோர் டைம் இப்படி ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு and then it can go high. இந்த இடத்துல இந்த ஸ்வீப் நடந்ததுக்கு அப்புறம் I will be waiting for this breaker to turn and I'm planning to play this price action, like turtle soup this, flip it as the breaker, retest and then go higher. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது நடந்ததுன்னா நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தேன்னா சர்வரில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன். சர்வரில் யாராவது ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் யூகேட்ல ஒரு ட்ரேட், இந்த ட்ரேட் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், விச் நடந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். யூகேட்ல ஒரு ஷார்ட் எடுத்திருந்தேன். லெட் மீ ஷோ ஹவ் ஐ டுக் ஷார்ட். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு தீஸ் ஆர் த லோஸ், மை ஃபைனல் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல வந்திருந்தேன். இந்த கேண்டல் இப்போ இப்படிதான் இருந்தது நான் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது. ஸோ இப்போ நீங்க டைம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த 8 o'clock, this is 8 AM கேண்டல். அடுத்த ஓப்பன் ஆகக்கூடியது 9 AM, which is again 4 hour opening. ஸோ 4 hour பவர் ஆஃப் 3 என்ன ட்ரேட் பண்றவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணவும் நல்லாவே தெரியும். நான் 3 பவர் ஆஃப் 3 தான் ட்ரேட் பண்ணுவோம். 1 AM 5 AM 9 AM 5 AM அவ்வளோ சீக்கிரத்தில் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நான் ட்ரேட் பண்ணுறது 1 AM 9 AM. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றதுனா 9 AM டு ட்ரேட் ஹையர் இன்டு திஸ் 1 hour ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் ட்ராப் லோவர். பிகாஸ் எனக்கு இங்க மேல ஆல்ரெடி ஒரு டோட்டல் சூப் நடந்துச்சு. அகைன் இங்க இன்னொரு டோட்டல் சூப். இஃப் யூ நாட் ஷோர் வாட் இஸ் திஸ் ஹை, திஸ் இஸ் த லாஸ்ட் வீக் NFP ஹை. டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 8 AM 8:30 நியூஸ் வந்து திஸ் இஸ் த 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 8 AM 8:30 நியூஸ் NFP யோட ஹை. ஸோ டேட்டா ஹை அடிச்சிருக்கான்.
and then I pulled the standard deviation on top to 2.5 இங்க வந்து உட்காருது. அண்ட் இது வந்து ஸ்விங்குக்கான ஸ்டாண்டர்ட் டிவிஷன், இது இன்ட்ராடேக்கான ஸ்டாண்டர்ட் டிவிஷன். அகைன் அதுவுமே 2 வந்து இங்க உட்காருது. இஃப் யூ நாட் ஷோர் யூ கேன் சி ஹியர் 2 இங்க வந்து உட்காருது. ஸோ ஐ வாஸ் ஸோ டேம் கான்ஃபிடென்ட். எனக்கு வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல இந்த 1 ஹவரோட ஹையை வரைஞ்சி விட்டு வேற என்ன இங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த 1 ஹவரோட எஃபிஜி மட்டும் இல்லை, there was this odd M15 எஃபிஜி. அது எனக்கு இங்க அலைன் ஆயிருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியுதா குட்டியும் நீங்க ஒரு எஃபிஜி இருக்கும். ஸோ திஸ் வாஸ் மை இனிஷியல் பிவட். ஸோ வெயிட் பண்ண வரமாட்டான்னு நினைச்சேன், பட் இட் கேவ் அ பர்ஃபெக்ட் செஃப் கிஸ். இந்த இடத்துல 1 மினிட்ல ஓரம் துடிச்சுக்கிட்டு டேர்ன் சூப்புக்கு. ஸோ இங்க மேல ஹைஸ்ல எஸ்எம்டி இருந்தது அட் த டைம் வித் DXY திஸ் ஹைஸ். ஸோ நான் வெயிட் பண்ணதெல்லாம் ஒன்று தான். இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எனக்கு அந்த லைனோட அலைஞ்சுன்னா பூம் பேம் தான். எங்கடா அதுலயே இந்த லோஸ் தான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட இந்த ஒரு இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலுக்கு தீஸ் லோஸ் டாக் 1 மினிட்ல வச்சு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சி 2.5 -3 -4 ஆல்மோஸ்ட் அந்த லைன்ஸ் வந்து உட்காருது. நான் வெயிட் பண்ணதெல்லாம் ஒன்று தான். ஃபிளிப் திஸ் பிரேக்கர் அண்ட் லெட் மீ ட்ரேட் இட். இந்த பிரேக்கர் ஃபிளிப் ஆகட்டும். ஸோ நான் என்ட்ரி போலாம் வெயிட் பண்ணேன். அண்ட் ஸ்டாப் வாஸ் தீஸ் ஹைஸ். ஏன் நான் இந்த ஹைஸ் வச்சேன்னா இது ஆல்ரெடி ப்ரொடெக்டட் ஹை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். தட் ஹை இஸ் த ப்ரொடெக்டட் ஹை. அண்ட் ஐ காட் அ பிரேக் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டல் எனக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருச்சு. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பிக்ல தான் என்ட்ரி இருந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கூட கிடையாது. 0 ட்ராடவுன் ட்ரேடு. லைக் பார்ஷல்ஸ் எடுத்துட்டே வந்தா நான் ஃபுல் ட்ரேட் ஹோல்ட் பண்ணேன். லைக் ஐ டுக் சம் பார்ஷல்ஸ். ஒன்ஸ் பிரைஸ் டுக் அவுட் திஸ் லோ ஐ டுக் சம் பார்ஷல்ஸ். கரெக்டா இந்த கேண்டலோட வீக்ல கொஞ்சம் பார்ஷல்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட் ரிமைனிங் ஐ வெண்ட் பிரேக் ஈவன் அண்ட் தென் இட் பிளேட் அவுட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ட்ரேட்ஸ் தட் ஐ டுக் திஸ் வீக். அண்ட் இந்த வாரம் அவ்வளோவா எதுவுமே ஸ்டாப் லாஸஸ் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. இஜேல ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது வந்து லாஸ் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். அதை இஜே மட்டும் எனக்கு ஒரே ஒரு லாஸ் ஆச்சு இந்த வாரம். ஜஸ்ட் சிங்கிள் ட்ரேட். இஜே ஒன்று என்கே ஒன்று. இஜேன்ற மாதிரி ஏஜே ட்ரேட் எடுத்தேன். அதையும் லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் டு யூ. இந்த ஏரியாவா? அதோ இந்த ஏரியா தான் M15. இதை நான் எந்த பேசிஸ் எடுத்தேன்னா சேம் டெய்லியோட எஃபிஜி. ஐ ட்ரை டு பிளே த டெய்லி இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் அண்ட் 4 ஹவர்ல அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் ஃபோர் ஷிஃப்ட் ஆகி எனக்கு 4 ஹவரோட எஃபிஜி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது பை சைடு எஃபிஜி. ஏன்னா இங்க இருக்க செல் சைடு இன்வெஸ்ட் ஆகிட்டா மார்க்கெட். அகைன் திஸ் will act as a BPR for me. Buy side sell side FEG and then here buy side FEG which combines and put me into a BPR kind of situation. So in the candle தான் நான் ட்ரேட் பண்ணேன். 1 AM candle internal trade ஆச்சு. M15 I got a turtle soup, but this is not a cleanest turtle soup, but yeah nonetheless இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வாஸ் திஸ் லோஸ் and I aimed for something around the external this size. This was a good trade, but நான் M15 எடுக்கல. I took it in M10 I guess if I'm not sure. எல்லாம் ஒண்ணுதான். ஸோ M15 எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பட் இந்த செல் கேண்டிங் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ கட் மை லாஸ் ஷார்ட். நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 5 மினிட்ல நினைக்கிறேன். ஆமா 5 மினிட்ல இந்த இடத்துல ரியாக்ஷனே சரியில்லை. அட் த சேம் டைம் என்ஜே ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். நான் என்ஜே பேஸா வச்சுதான் இந்த ஏஜ் எடுத்தேன். என்ஜே ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னு நான் லாஸ் இந்த 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 வீக்லியா இல்லை இந்த கட் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் டைனி லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். பேலன்ஸ் அதுல இருந்த பேலன்ஸ் இந்த அதுக்கு அந்த ட்ரேடுக்கு இப்போ ஒரு 0.75 வச்சிருந்தேன் ஏஜேக்கு. அதுல 0.25 லாஸ்ல புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு மிச்சம் 0.5 லாஸ் எனக்கு பிளே பண்ண இருந்தது. ஸோ அதை தான் நேற்று நான் ஜிபிபியோட ட்ரேட்ல வச்சிருந்தேன். இஃப் யூ வாண்ட் டு நோ இந்த லாங் லுக். அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்க தூட்டுச்சு. அது பிரேக் அடிச்சிச்சு. ஸோ லாஸ் கிடையாது. யா ஸோ திஸ் வீக் வாஸ் குட் ஃபார் மீ, பட் இட் வாஸ் ஹார்ட் ஃபார் மீ டு நேவிகேட் ப்ரைஸ். ஸோ அதை நான் வைக்கமே இல்லாமல் ஒத்துப்பேன். ஸோ I hope you guys learned something from this video. ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல ட்ராப் பண்ணுங்க. அதான் எனக்கு தெரியும் மேலும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ நான் அதை பார்த்த மாதிரி ஏஜே யூஎஃப் வரான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இன்னையோட ஒரே பிளேவா இருக்கும். ஏன்னா EU நான் கை வைக்க போறது கிடையாது. EU டாப் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் நாட் கான்ஃபிடென்ட் இன் EU. ஸோ ஐம் கோனா ஜம்ப் இன் டு UHF பிகாஸ் ஐ ஸ்டில் ஹேவ் higher prices for DXY. In news வருது unemployment claims 6 மணிக்கு. வேற என்ன நியூஸ் வருது இன்னைக்கு? வேற ஏதாவது நியூஸ் இருக்கா? இல்ல unemployment claims மட்டும் தான் இருக்கு. So yeah, that's it for today video guys. So hope you guys have learned something new.
ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Take care, stay safe, read carefully, treat responsibly. Bye bye. I came, I saw.